எனக்கு பெருசா இந்த வாஸ்து மேலலாம் அவ்வளவா நம்பிக்கை கிடையாதுங்க. ஆனா நான் சொல்ல போற விஷயத்த பார்த்தா நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. இந்த கற்பக விருட்ச மரம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி நான் இந்த வீட்ல வாங்கிட்டேன். வீட்ல வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா புடிச்சிருந்தது, அழகா மாட்டி வச்சுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்காக வாங்குனேன். அது எங்க அம்மா வீட்டுக்கு போய் அமைஞ்சிருச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இத வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் அத கேரி பண்ணிட்டு போனா அப்படியே அவங்க வீட்ல இந்த செவுத்துல பார்த்தீங்கன்னா அழகா லைட்டுக்கு கீழ சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப அகைன் நான் இந்த மரத்த வாங்கியிருக்கேன். நான் ஏன் இந்த பொருளை அடிக்கடி வாங்குறேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கல்பக விருட்சா பத்தி குலுகுலு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கல்பக விருட்சா வந்து வீடோட நார்த் ஈஸ்டர்ன் கார்னர், அதாவது ஈசானி மூலையில வைக்கும்போது இட் பிரிங்ஸ் அவுட் சம் பாசிட்டிவ் எனர்ஜி, வெல்த், விஸ்டம், ப்ராஸ்பரிட்டி அதெல்லாம் பிளா பிளா பிளான்னு கொடுத்திருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. உங்களுக்கு எத்தனை பேர் இதை பத்தி ஐடியா இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நாலேஜ் ஷேர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐட்டத்தை நம்ம மாட்டணும். லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்த வரை இந்த மாதிரி மெட்டல் பீஸ்லாம் வந்து வால்ல மாட்டும் போது ஆணி அடிக்கணுமேக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் அடிக்கவே தேவையில்லை. இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு.